அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு இந்த வழக்கை எடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லையில் முன்னாள் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து அதை விசாரணைக்கு எடுத்து இது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக டிஜிபி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. 4 வார காலத்திற்குள் இதற்கு உரிய விளக்கம், விரிவான அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. நெல்லையை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் இவர் காவல்துறையில உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் இவர் பாதுகாப்பு பிரிவுல, அந்த கோர்சல் பிரிவுல அவர் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவர் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் கடந்த 1 வார காலமாக பெரும் பேசுபொருளாக இருந்து வருகிறது. அதுல கொலை செய்த நபர்களை எல்லாம் அடுத்தடுத்து காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஒருவரை துப்பாக்கியால் சுட்டும் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவரை பிடித்திருக்கிறது. மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த நபர்கள் யார் என்பதையும் கண்டறிந்து அடுத்தடுத்து கைது நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு நோட்டீஸை தமிழக டிஜிபிக்கும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பி இருக்கிறது. அதுல கிடைத்த, அதாவது செய்திகளில் வந்த இது தொடர்பான விவரங்களை அடிப்படையில இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து மனித உரிமைகள் ஆணையம் விசாரிப்பதாகவும் இது தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டதின்படி வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் தொடர்பாக ஏற்கனவே இவருக்கு முன்விரோதம் ஏற்பட்டதும் அது தொடர்பாக காவல்துறையிடம் அவர் புகார் அளித்தும் கூட அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை, இந்த நோட்டீஸை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அளித்திருக்கிறது. 4 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது.